வணக்கம் மக்களே, நான் உங்களை ஆர்டிவி வீரன் தான் பேசுறேன். நான் இன்னைக்கு ஒரு புது வீடியோல வந்திருக்கேன். ஸ்பைடர்மேன் ஹீரோ 2 அப்படின்ற ஒரு கேம் தான் நம்ம இன்னைக்கு விளையாட போறோம். ஸ்பைடர்மேனா வாழ போறோம். ஸோ வாங்க கேம்குள்ள. ஓகே, நம்ம கேமுக்குள்ள வந்துட்டோம் கைஸ். இதான் ஸ்பைடர்மேனா? ஸ்பைடர்மேன் பவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ல இருக்காரு. ஓகே, அடி அடி கொண்டாரா? ஸ்பைடர்மேன் கொல்ல மாட்டாரு, மயக்கமாக தான் ஆக்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆகிய நம்ம திரும்ப வந்திருக்கோம். ஒரு லெவலாக போ. அடி அடி. செம்மையாக இருக்குங்க ஃபைட்டிங்கு. இதுமாரி அவர் ஆக்ஷன் கேமு நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றோம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நிஞ்சா அசாசின் விளாண்டுருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. கோம்போ சிஸ்டம் அல்டிமேட்டாக இருக்குது. இதேமாரி கோம்போல ஏகப்பட்ட கேம் இருக்குது. நம்ம இப்போ தான் முதல் தடவை விளாட்றோம். அயன்மேன் எடுக்கிறோம். இந்த கேமில் நிறைய கேரக்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அயன்மேனு, ஸ்பைடர்மேனு. அடிக்கிறான். என்ன அவனுங்க அடிச்சா ஸ்பைடர்மேனுக்கு வலிக்குது. ஸ்பைடர்மேன் அடி வாங்குவாரா? அடி அடி முடிச்சாச்சுல. என்ன சுடுறான்? கண்ணை வச்சுலாம் சுடுறான். இதெல்லாம் ஏமாத்துறது. ஆனால் அவனுக்கு திருடானுங்க. தமிழ் பட அடி ஆளுங்க மாரி ஒன்று ஒன்றா வந்து அடி வாங்கிட்டு இருக்கானுங்க. மூளை இல்லாத பசங்க. ஒட்டுக்கா வர வேண்டிதானே. ஆனால் சூப்பர் ஸ்டார் டைலாக் மாரி ஒரு மொட்டை 4 அடியாளுங்க அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கு. டைம் வந்து அந்த கேமை மறக்காம செக் பண்ணி பாருங்க. பாஸ் ஃபைட்டு அப்படின்ட்டு என்ன டெர்மினேட்டர் இறக்கி விட்டுருக்கீங்க. ஆல்நால்டே பிக்கஸ்ட் ஃபார்ம்ல இந்த எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. அடி அடி. நாங்கள் யார் தெரியுமா? ஸ்பைடர்மேன். நீ டெர்மினேட்டர் மேன்னா நான் ஸ்பைடர்மேன்ரா. ஐயோ, இவனே சமாளிக்க முடியல, அதுக்குள்ள இன்னொரு அடியாள் பின்னாடி வந்து நிற்கிறானே. சுடுறான். அந்த துப்பாக்கி வச்சிருக்கணும். அவனை காலி பண்ணணும். உன்னை பார்த்தா போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கேன், உனக்கே தேவையாது. ஐயோ, அடிக்கிறான். அடிச்சு பறக்க விட்டோம்ல. நம்ம யாரு? ஓகே, அயன்மேன் அன்லாக் பண்ணிட்டோம்ல. அயன்மேனை வச்சு ஒரு கேம் போடலாமா? அல்கா வேணாம், நம்ம அயன்மேனை வச்சு விளையாடுவோம். ஓகே, அல்கையும் நம்ம எடுக்கிறோம். அல்கை வச்சு ஒரே ஒரு மேட்ச் விளையாண்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட வேண்டிதான். அது அயன்மேனை பார்த்தீங்களா? யார் யாருக்கெல்லாம் அயன்மேனை பிடிக்குமோ அவங்களாம் லைக் பண்ணுங்க. ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நீங்கள் அயன்மேன் ஸ்பைடர்மேன் ஃபேன். அடி அடி. எப்படி பறக்க விட்டார்ல எங்கள் தலைவன். என்ன இத்தனை பேர் இருக்கீங்க? சுடுறானுங்க. ஆமாம், அயன்மேன் தான் ஆர்மர் போட்டிருக்காரு, சூட்டு. அதை தாண்டி எப்படி புல்லட் உள்ளே போவோம்? அயன்மேனுக்கு தான் வலிக்காத? இல்லை வலிக்காது, இல்லை அவர் தான் சூட் போட்டிருக்காரு. அந்த லாஜிக்கை மறந்துட்டாங்க கேமில். ஆனால் கேமு கிராஃபிக்ஸும் சரி, காம்போ சிஸ்டமும் சரி செம்மையாக இருக்குங்க கேமில். இது வந்து பார்ட் 1 பார்ட் 3லாம் இருக்குது, இல்லை பார்ட் 2 பார்ட் 3 இருக்குது. இப்போ நம்ம விளையாடுறது பார்ட் 2. பார்ட் 3லையும் ஃபைட் இருக்கும். இது ஃபுல் ஃபோக்கஸ் ஃபைட்டிங்கில் இருக்கும். அடுத்த பார்ட் வந்து ஸ்பைடர்மேன் பறப்பார் இல்லை, அது இருக்குது. அயன்மேன் பறக்கிறது இருக்குது. அதுமாரி பார்ட் 3 வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். பார்ட் 3 வேணும்னா லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட கேம்ஸு நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அதோட சீக்குவல் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக வரும். சுடுறான். ஐயோ, சுட்டானே. சரி பரவாயில்ல, விடுங்க. மறுபடியும் போய் அவனை அடின்னு அடித்து மூஞ்ச உடைக்காம விட மாட்டேன். இவனுங்க வித்தியாசமாக மாஸ்க்லாம் போட்டு வந்திருக்கான். ஸ்பைடர்மேனே அங்கே மூஞ்சி மறைக்கலடா. ஓகே, இது ஸ்பைடர்மேன் ஸ்கூல் மாதிரி இருக்குது. இங்கே ஸ்பைடர்மேன் தான் லைக்கியாக இருக்கும். நான் அயன்மேனை வச்சு பொழக்கிறேன், போட்டு போல. அயன்மேன் பார்த்தீங்களா எவ்வளோ கெத்தாக இருக்கார். ஆனால் சூட்டு வித்தியாசமாக இருக்குது. இந்த சூட்டு அயன்மேன் கிட்ட இருந்து பார்த்ததே இல்லையே. இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு கேமாக இருக்குது. ஐயோ டிஸ்கோ, உங்களுக்கு அயன்மேன் பவர் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இதே சர்ச்சு. இப்போ இதேமாரி இன்னொன்று. இவனுங்க அறிவு கேட்டவனுங்க. இவனுங்க செய்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம்னா கன் எடுத்து சொல்கிறானுங்களே, அது மட்டும்தான் அறிவாக பண்ணுறானுங்க. மற்றபடி வந்து ஒருத்தனை அடிக்கும் போது இன்னொருத்தன் பேன்னு நின்று வேடிக்கை பார்க்குறான். பின்னாடியே வந்து அடிக்கிறத விட்டுட்டு ஐயோ பறக்கிறானுங்க. ஸ்பைக்கு மண்டை. இந்த ஸ்பைக்கு மண்டைக்காரனே எத்தனை தடவை தான் வருவான். ரிப்பீட்டடான கேரக்டரே வந்துக்கிட்டே இருக்குது. அடிக்கவே போரிங்காக இருக்குது. பார்த்தீங்களா? ஏதோ சொல்கிறான். நல்ல வேலை தப்பிச்சு. புல்லட்லேருந்து தப்பிக்க முடியுமா? நான் தப்பிக்க முடியாது நினச்சிட்டு அடி வாங்கிட்டு இருந்தேன் நான் ஷூட்டிங்கில். ஓகே, பாஸ் ஃபைட்டு. இங்கே யாருன்னு தெரியுமா? கிங்பின்னா உங்களுக்கு யார் தெரிலனா நீங்கள் மார்வல் காமிக்ஸ் படித்தா தெரியும்.
அப்படி இல்லைன்னா இப்போதான் புதுசா டேட் டெவில் சீரிஸ் விட்டுருந்தாங்க. செம்ம சீரிஸ் அது. அதுல கிங் பீனை பயங்கரமா காட்டியிருப்பாங்க. கிங் பீனோட ஓன் ஃபார்ம்ல காட்டியிருக்க மாட்டாங்க. ஏன்னா கிங் பீன் காமிக்ஸ்ல பயங்கர பல்கா இருப்பாரு. இந்த கேம்லயும் பாருங்க பயங்கர பல்கா ரஃபா இருப்பாரு. கிட்டத்தட்ட யானையா கிங் பீனான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அடி அடி அடி. ஆனா இந்த கேம்ல செம்மையா பண்ணியிருக்காங்க கிங் பீனை, எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் அவன் அடியிலன்னு தப்பிக்கவே முடியல பாத்தீங்களா? அது அவன் அடியிலன்னு தப்பிக்கவே முடியல. அவன் பின்னாடி போயிட்டு ஒரு ஸ்ட்ரைக் கொடுக்குறான் பாருங்க, அதுல இருந்து தப்பிக்கவே முடியல. அது பயங்கர பவரா இருக்கு. இந்த ஒரு அடிக்கே பத்துக்கிறான் நாங்க. நம்ம அடிச்சா அவனுக்கு வலிக்க மாட்டேங்குது. இதுக்கு அயன்மேன் தான் லாக்கி. இதோ புது இதை அன்லாக் பண்ணிட்டு நம்ம போறோம். அயன்மேன் இருறா, எடுத்தோடனே உன்னை ஐயோ அயன்மேனே பறக்குறாங்க அடிச்சா. ஐயோ கிங் பின் சாதாரணமாவே பயங்கரமா இருக்காரு. ஐயோ உங்களுக்கு மார்வல் பிடிக்குமா டிசி பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மார்வல் ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, டிசி ஃபேன்ஸ் லைக் பண்ணுங்க. அடி அயன்மேன் சுட்டா கூட ஒன்றும் ஆகலையா? ராக்கெட்டால ஃபயர் பண்றான் அப்பயும் எதுவும் ஆகல. என்னடா கன்னு லேசரால இது பண்றீங்களா? ஐயோ வலிச்சுட்டானுங்களே. இப்போதான் சொன்ன அறிவு இல்லாம ஒன்னு ஒன்னா வரானுங்க, அதுக்குள்ள ஒட்டுக்கா வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க பாருங்களேன், எல்லாரும் ஒரே டைம்ல வரானுங்க. இப்ப எப்படி அவங்களுக்கு மூளை வேலை செய்யுது? ஐயோ கொண்டுட்டானுங்க. ஆகே நம்ம ஸ்பைடர்மேனா வந்திருக்கோம். நியூ ஸ்கின் அன்லாக் பண்ணியிருக்கேன். ஸ்கின்னே நல்லா இருக்கா? இந்த கேம் நான் இப்படியே விட்டுற மாட்டேன். அடுத்து இதோட பாட்டுன்னு சீக்வல்ஸா அடுக்கி தள்ளிக்கிட்டே இருக்க போறேன் கேமு. எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிச்சு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். இந்த கேம் பிடிச்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயோ ஐயோ ஒரு பெரிய உருவம் ஒரு 16 வயசு பையனை தோத்திக்கிட்டு இருக்க, யாராவது வந்து காப்பாற்ற மாட்டீங்களா? எனக்கு இப்பதான் 16 வயசு, இந்த பெரிய தடிமாரை சமாளிக்க முடியல. ஒரு அடி அடிச்சுட்டு ஓடிட வேண்டியதான். ஐயோ அடிச்சிட்டானே. ஐயோ ஐயோ அம்மா கிட்ட சொல்றேன், மம்மி என் மம்மி கிட்ட சொல்றேன், மாமா அடிக்கிறாங்க அவதுங்க. சலா என்னை வந்து காப்பாத்து. ஐயோ 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 விட்டுறா. இப்ப வந்து புடி 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 வா. ஐயோ சும்மா சொன்ன வராத. இவனுங்க வேற அவனே சமாளிக்க முடியல, நீ ஏன்டா? ஸ்பைக் மண்டே என்னை விட்டுறான், உன்னை தெரியாம அடிச்சிட்டேன்டா. ஐயோ ஸ்பைடர்மேன் கிட்ட இதான் பிரச்சனை, ஆளுங்களை கொல்ல மாட்டுறாரு. அவனுக்கு திரும்ப வந்து ரிவேஜ் எடுக்கிறானுங்க. இந்த ஸ்பைக் மண்டையெல்லாம் எத்தனை தடவை அடிச்சாச்சு. இங்க நிறைய லெட்டப் இருக்கு. 100 கால் பண்ணிடலாமா? 100 கால் பண்ணி காப்பாத்துக்கன்னு சொல்லிடலாம். பவர் இருக்க ஸ்பைடர்மேனாலே எதுவும் இல்லை. போலீஸ் வந்து என்ன செய்ய போறாங்க? ஐயோ என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. நம்ம வேணா ஒன்று பண்ணுவோமா? வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கி ஏஞ்சி ஃபைட் பண்ணலாமா? ஏய் சொன்னா கேட்க மாட்டேன். ஐயோ டேய் என்னடா நீ பின்னாடி வந்து அடிக்கிற? ஆம்பளை அந்த முன்னாடி வந்தாடுறா. நீ அடி, நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸ்பைக் மண்டியா என்னை மன்னிச்சிடுறா, நான் உனக்கு தெரியும் அடிச்ச தப்பு தான்டா. சொன்னா கேட்க மாட்டேன். நானே ஒரு கோவக்கார பையன். ஐயோ 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 கிம்பி நீங்கிட்டு இருந்து யாராவது காப்பாத்துங்களேன். பேசாம அடி வாங்கி போமா? ஏன்னா ஒரே ஒரு இதுதான் இருக்கு. அவனை அடிக்கலான்னு கிட்ட போய் எழுத்து குலைக்கலான்னு பார்த்தாலும் அவன் கண்டிப்பா ஒரு அடி அடிப்பான். அடிச்சானே செத்துருவோம் நம்ம. அதான் பாக்குறேன். ஐயோ ஐயோ விட்டுறா. மேஜையை சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கேன், இனிமே வழியே வரமாட்டேன்டா. சாவடிச்சிட்டான். உன்னை கொல்லாம போக மாட்டேன்டா. கிங் பீனை அடிச்சு சாவடிக்கிறோம். எங்கடா வாடா கிங் பீனு அகெயின். ஐயோ கிங் பீனு அவனுக்கும் ஹெல்த் கம்மியா தான் இருக்கு, ஆனா எனக்கு ஹெல்த் அதிகமா இருக்கு. 2வது மேட்ச்ல நான் வந்திருக்கேன். ஐயோ வா வா வா. ஐயோ ஹெல்த் கம்மியா தாங்க இருக்கு அவனுக்கு, ஆனா இருந்தாலும் அவனை அடிக்கிறதுக்கு பயமா இருக்கு. இதோ அடிக்கிறான் பாருங்க. அப்பயும் அவன் கூட இன்னொரு அல்ல கை இருக்கு. அந்த அல்ல கையும் அவனையும் அடிக்காம விட மாட்டேன். புது ஸ்கின் எல்லாம் போட்டு வந்திருக்கேன். அடிக்கலன்னா என்ன மரியாதை? போ அடிக்கிறேன், ஆனா போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அடி 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 மூஞ்ச புதைக்கிறேன். அடி அடி அடி. கிங் பின்ன சாவடிக்கிறேன். செத்துட்டான் கிங் பின், ஒளிஞ்சான் ஒரு. இப்ப அடியால அடிச்சு மூஞ்ச உடைக்காம விட மாட்டேன். சாவடா, உன்னை அடிச்சாதானே எனக்கு அல்க் கிடைக்கும். அல்க் எல்லாம் கயிடுச்சு. அல்க வச்சு ஒரு மேட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட வேண்டிதான். நான் ரொம்ப நேரம் உங்களை பார்த்தா போர் அடிச்சிடாது. ஹல்க் எங்க? ஹல்க வர வச்சு ஹல்க வச்சு ஒரு வித்தை காட்டிட்டு கிளம்பிட வேண்டிதான். ஓகே. ஹல்கோட ட்ரெஸ்ஸை பாருங்களேன், வித்தியாசமா இருக்கு. ஹல்க்கு ஓடுறதும் பயங்கரமா இருக்கு. ஹல்க்கு ஒரு அடி அடிச்சா செத்துருவானுங்களே, இப்படி இத்தனை அடி வாங்கிட்டு உயிரோடு இருப்பானுங்க. ஹல்க்கு வெறித்தனமா இருக்காரு. என்னங்க ஹல்க்கு காமெடியா பத்துறாரு, சுட்டாலையும் காமெடியா பத்துறான் விரிச்சுக்கிட்டு.
அது அல்க்கு படுத்திருக்கிற பொசிஷன் நான் சொன்னேன். ஓகே ஓகே, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அல்க்கு தேய்ச்சோடனே நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ஓகே கைஸ், இதோட ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய் கைஸ், முடிச்சுக்கலாம் இதோட. யூடியூப் சேனலுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கும் மிகப்பெரிய மோட்டிவேஷனாக அமையும். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய்.